ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வதக்கி அரைச்ச வெங்காய சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி சாதத்தோட குழம்பு ஊற்றியோ இல்லை ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ், இட்லி, தோசை, ஊத்தாப்பம், செட் தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் 20 நம்பர், 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி எடுத்துக்கிறோம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, வரமிளகா 10, பூண்டு ஒரு 8 பல். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். புளி 1 இன்ச்சு இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதையும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதையும் அதில் நம்ம தோல் உரித்து கழுவி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடணும். பெரிய வெங்காயம் ஒரு 2 நம்பர் எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ கண்டென்ட் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நம்ம வெங்காயம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயம் ப்ளஸ் அந்த பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதோட பூண்டு 8 பல் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அதோட வரமிளகா ஒரு 10 நம்பர் எடுத்துருக்கோம். அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதோட வெட்டி வச்சுருக்கிற தக்காளி எடுத்துக்கிறோம். அதை இதோட சேர்த்து இப்போ அதோட கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு தேவையான உப்பை இதோட சேர்த்துக்கிறோம். அதோட 1 இன்ச்சு புளி, இதையும் இதோடையே சேர்த்துக்கணும். உப்பு இப்போ சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மிளகா, பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை சூடு ஆறுனதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்தோடையோ ரச சாதத்தோடையோ தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஆனால் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த நாள் வச்சு சாப்பிட முடியாது. ஸோ எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி உளுந்து, கடுகு எல்லாம் போட்டு தாளித்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். இதில் அந்த சட்னியை ஊற்றி பெரட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, தேவையில்லை அப்படின்னா நம்ம அரைச்சதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் இந்த சட்னியை எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.